ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஆர்பி சைடுலேருந்து பார்த்திங்கன்னா, டிஆர்பியில் பார்த்திங்கன்னா இப்போது என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நியமன தேர்வு வந்துடுச்சுங்க. நியமன தேர்வு பார்த்திங்கன்னா மே 12ஆம் தேதி நடைபெற 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னான செய்திகள் எல்லாமே பரவிட்டு இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா நியமன தேர்வுக்கு படிக்க ரெடியாக இருந்துறாங்க. கிட்டத்தட்ட அந்த 6% பாஸ் பண்ண அனைவரும் பார்த்திங்கன்னா படிக்க ரெடியாக இருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் நியமன தேர்வில் பாஸ் செஞ்சு வருங்க ஆசிரியர்களாக வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பார்டர் மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஏன்னா இறுதி கட்டத்தில், அதாவது இந்த நியமன தேர்வை தான் ரத்து செய்யலை. அதனால் பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரீங்க அப்படின்னுன்றக்குள்ளே பார்த்திங்கன்னா படிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 73, 74 மதிப்பெண் எடுத்திருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா நியமன தேர்வுக்கு படிக்க ரெடியாக இருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஒரு வேளை போனஸ் மதிப்பெண்கள் வழங்கினாங்க அப்படின்னு ஒரு கட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2012வது பேட்சுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாமே வெளியாகிட்டே தாங்க இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் பார்த்திங்கன்னா மே 12ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்க முடியும். இந்த போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களா என்னென்னு இந்த வார இறுதிக்குள்ளே கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இன்றைய திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6% பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா பாஸ் செய்கிறதுக்கான அதாவது கூடுதல் மதிப்பெண், அதாவது போனஸ் மதிப்பெண் கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்தாத மட்டும்தான் பார்த்திங்கன்னா நியமன தேர்வு எழுதுறதுக்கு ஆட்கள் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா 6% பேர் இதில் எழுதான் எவ்வளோ பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாதுங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை வரை நியமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேர் பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க. ஏன்னா 2022, 23 கல்வியாண்டு முடிகிற வேலையில் இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே நடைபெற்று தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் அப்பப்போ போட்டுகிட்டே இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சு பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.